அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இப்போது கேது திசையில் கேது புத்தி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ என்ன கேது திசை? கேதைப்போல் கெடுப்பாருமில்லை, ராகப்போல் கொடுப்பாருமில்லை. இது அந்த காலத்தில் பழமொழி உண்டு. இந்த கேது எப்படி கெடுப்பார்? கேது கெடுக்க மாட்டார். யார் கேதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இது 9வது கிரகத்தில் கேதுவாக வருவார். இந்த கேது ஒருத்தர் ஜாதகத்தில் பிறந்துட்டா அந்த குடும்பத்தில் கேது திசையில் பெரும்பாலும் பிறந்தவங்களை பார்த்திங்கன்னா, அந்த குழந்தை பாட்டி எடுத்து அது வளரும். அதிகமாக பாட்டி தான் அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விடுவாங்க, அவங்கள நல்ல வைத்தியம் பார்த்துக்குவாங்க, அந்த குழந்தையை படிக்க வைப்பாங்க, அக்கறை எடுத்துக்குவாங்க. அது வீட்டில் தாய் இருக்கும், ஆனால் அவங்க வீட்டில் பாட்டி இருக்கும். அந்த குழந்தையை பாட்டி தான் கூட்டு போய் நிலாச்சோறு காட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு தேவையானது அத்தனையுமே கேதுன்னா பாட்டி, அந்த பாசமும் பாட்டி எடுத்து அதுக்கிட்ட இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு அற்புதமான விஷயம் கேது திசையில் கேது புத்தி நடந்தால் அவங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய சட்டச்சொக்கல் பிரச்சனைகள் எல்லாம் அது நிவர்த்தி ஆகும். கேது என்பது சட்ட ரீதியான பிரச்சனைகள். அந்த சட்ட ரீதியான பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் கேது திசை. கேது என்பது நெருக்கடி. இந்த நெருக்கடியை கொடுக்கறது கேது. கேது என்பது ஞானம், யோசிக்க வைக்கும், சிந்திக்க வைக்கும், அதாவது சிந்தித்து செயல்பட வைக்கும். இது எல்லாமே ஜாதகத்தில் கேது தான். அப்போ இந்த ஜாதகத்தில் கேதுனால நம்மளுக்கு பிரம்மாண்டமான சில யோகமெல்லாம் இருக்கே. அப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். அப்போ யார் ஜாதகத்தில் கேது உச்சநிலையில் இருந்தால் அவங்க குடும்பத்தில் ஞான மார்க்கம் அதிகமாக இருக்கும். அது இப்போ மூதாதிகளை எல்லாமே கேது திசையில் பிறந்துக்கிறவங்க மூதாதிகளை எல்லாம் கும்பிடணும், முன்னோர்களை எல்லாம் வழிபாடு பண்ணணும். கேது என்பது ஞானமுள்ள சித்தர்கள், பெரிய பெரிய தவநிலையில் இருந்தவங்க, தவ வலிமை பெற்றவங்க. இவங்க இடத்துக்கெல்லாம் ஜீவசமாதி கோயில்களுக்கெல்லாம் போய் அந்த இறையாற்றலை வாங்கணும். இப்படியெல்லாம் வாங்கினா உங்கள் ஜாதகத்தில் ஞானம் அதிகமாகும். அது எவ்வளோ பெரிய விஷயம்னு பாருங்கள். அப்போ கேதுக்கு அவ்வளோ ஒரு அற்புதம் இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இவ்வளோ ரகசியங்கள் அதில் இருக்குது. அப்போ முன்னோர்களுடைய அந்த காலத்தில் முன்னோர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ஜாதக ரீதியாக நம்மளுக்கு எல்லாத்தையும் முக்கால்வாசி உருவாக்கி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஜாதகத்தில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்புகள், அந்த அம்சங்கள், இது எல்லாமே கேது தான். பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய பிரபஞ்ச சக்தியில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்த காலத்தில் எவ்வளோ தூரம் இந்த விஷயங்களை செய்திருக்காங்கன்னு பாரு. அப்போ ஜாதகத்தில் நம்மளுக்கு பேர், புகழ், அறிவு, ஆற்றல், சந்தோஷம், நிம்மதி எல்லாமே இந்த கேது தான். அதனால தான் கேது கடைசியில் கொண்டு போய் வச்சாங்க. கடைசி காலத்தில் நீ அமைதியாயிரணும்னு. குறகுடம் கூத்தாடு, நிறகுடம் தழும்பாது. இது அதோட ரகசியம். குறகுடம் கூத்தாடுமா, நிறகுடம் தழும்பாதான். அப்படின்னு என்ன? அரைக்குடம் தண்ணியை தலையில் வச்சிங்கன்னா அந்த தண்ணி அப்படியே அலைய. ஆனால் தண்ணி நிறைஞ்சு இருந்ததுன்னா அப்படியே நேராக போகுமா. தலையில் தூக்கி வச்சுட்டு இக்கத்தில் ஒரு குடம் வச்சுக்குவாங்க. இது மேலே கையே பிடிக்க மாட்டாங்க, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. அப்போது குறகுடம் கூத்தாடு, நிறகுடம் தழும்பாது. எப்படி அந்த காலத்தில் பழமொழிகளை எடுத்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் முன்னோர்கள் சொல். இதெல்லாம் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமாக இருந்து இந்த ஆதிகால பரிகாரம்ங்கிறத இந்த முன்னோர்களுக்காக இந்த விஷயத்தை ரகசியத்தெல்லாம் ஆதிகால பரிகாரங்கள்னு ஒரு இந்த உலகத்துக்காக இந்த பிராண்டை நான் ஒரு சமர்ப்பணம் பண்ணேன். இன்றைக்கி பாருங்கள், அது ஆதிகால பரிகாரம்னாலே இந்த புத்தகம் நல்லா போயிட்டுருக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவல், இந்த அளவுக்கு நம்ம நல்லா செய்கிறாங்க, பிடிக்கிறாங்கன்னு இன்றைக்கி எல்லா மக்களுக்கும் போய் சேருது. அப்போது நம்ம ஜாதகத்தில் நம்மளுடைய பாரம்பரியத்தில் கேது திசை பிறந்தால் யாராக இருந்தாலும் அந்த கேது திசை முடிய வரைக்கும் 7 வருஷம் அந்த திசை நடக்கும். அதில் கேது திசையில் கேது புத்தி, சுக்கிரன் புத்தி, சூரியன் புத்தி, சந்திரன் புத்தி, செவ்வாய் புத்தி, ராகு புத்தி, குரு புத்தி, சனி புத்தி, புதன் புத்தி, இத்தனை புத்தி அதில் இருக்குது. அப்போது இந்த கேது திசைக்கு ஒரே பரிகாரம் என்னென்னா, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு டெய்லி காலையில் முதல் விநாயகர் கோயிலில் போய் ஒரு ரவுண்டு சுற்றி ஒரு கற்பூரம் பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டு போட்டு நீங்கள் கிளம்பியாச்சுன்னா 7 வருஷம் உங்களுக்கு 7 ஜென்ம பாவ நிவர்த்தி ஆகிற மாதிரி. இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குது. வினையை அறுக்கக்கூடியவர் விநாயகர். அது அரசமர விநாயகர் கிடச்சிட்டு அது அதை விட சிறப்பு. விநாயகர் கோயிலில் அரச மரம் இருக்கும். அந்த அரச மரத்துக்கிட்ட இருக்கிற விநாயகர் ரொம்ப பவர் ஜாஸ்தி.
ஏன்னா அரசம் பவர் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. அது எல்லாம் போய் அந்த கல் சிலையில் ஸ்டோரேஜ் ஆயிரும். அந்த இறையாற்றல் கண்ணுக்கு தெரியாமல் அங்கே இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போய் சுற்றும் போது அது இன்னும் பவர். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நீங்கள் ஒரு 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 திருநூறு பாக்கெட் வாங்கி சாமியோட திருநூறில் கல்புரம் சாமி தட்டில் கல்புரம் பொருத்தி அந்த 90 நிறைய அந்த தட்டில் போட்டு அதுக்கு மேலே சூடம் வச்சு அந்த கேதுசை நடக்கும்போது அந்த விநாயகருக்கு ஒரு ஆராத்தி இப்படி காமிச்சிட்டு அதை எடுத்து அந்த விநாயகரை வந்து 3 முறை இப்படி கருவறை சுற்றி வந்து சாமி கும்பிட்டு அந்த சூடம் அமைஞ்சதுக்கப்புறம் அந்த 90 எடுத்து கொண்டு போய் நீங்கள் வீட்டில் வச்சு டெய்லி காலையில் இருந்துச்சு விநாயகர் பெருமானேன்னு நினச்சி கேது பகவான் நினச்சி நெத்தியில் வச்சா ஃபஸ்ட் கிளாஸாக வேலை செய்யும். இதை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கு. வெறும் திருநூறை தெய்வ சக்தியால் மாற்றுங்கன்னு சொல்கிறேன். அப்போ இது விநாயகருடைய கருவறை சுற்றின திருநூறில் ஒரு பவர் இருக்குது. இப்போ இதுக்கே இவ்வளோ பவர்னா விநாயகர் கோயிலில் தினம் போய் கும்பிட்றவங்களுக்கு எவ்வளோ பவர்னு பாருங்கள். அதனால தான் அந்த காலத்துல எல்லாம் முதல் 108 கணபதியே இருக்குதுங்க. 108 கணபதி இன்னும் இருக்குது. ஜாதகத்தில் 108 கணபதியை பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. 108 லிங்கத்தை பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. 108 அம்மனை பூஜை பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாமே 108. ஏன் 108ன்னு வந்தது? 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம், 60 வருஷம். இதை கூட்டினீங்கன்னா 108 வரும். அதையும் கூட்டினீங்கன்னா 8 1 9 வரும். கிரகத்துக்குள்ளதை எல்லாமே அடக்கம். எப்படி? இது எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் A4 சைஸு 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். இவ்வளோ பெரிய புத்தகம் அது. அந்த புத்தகம் இன்றைக்கி ஆன்லைன்லேயே இன்றைக்கி கீழே போயிட்டு இருக்க நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா 2 நாளில் இந்த புத்தகம் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம், பிரசன்னம், ஜாதகமெல்லாம் பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயிலில் தெப்பக்குளம் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். அதில் 1500 ஆதிகால பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன். அந்த வள்ளுவர் வாக்குன்னு நீங்கள் சர்ச் பண்ணி சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போடுங்க, உங்களுக்கு அது ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். இது இல்லாமல் காசி, ராமேஸ்வரம், திருச்செந்தூர், விஸ்வாமித்தருடைய பூஜை எல்லாமே பண்ணி கொடுக்குறோம். எல்லாமே இந்த வாழ்க்கையில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு அம்சத்தை எல்லாம் நம்ம பண்ணி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே முழு விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.